டெல்டா மாவட்டங்களில் கருகிய பயிர்களைக் கண்டு மனவேதனையில் உயிரிழக்கும் விவசாயிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டை வயல்வெளியிலிருந்து நேரடி தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் அருண்குமார். அவரிடம் கேட்கலாம். அருண்குமார், தற்போது சொல்லுங்க, டெல்டா பகுதியில் விவசாயிகளின் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன? இது குறித்து விரிவான சொல்லுங்க. இன்றைய நேற்றைய பிரச்சனை கிடையாது, டெல்டா மாவட்ட விவசாயிகள் பிரச்சனை என்றே சொல்ல வேண்டும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 67 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய அளவிலான ஒரு உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தாங்கள் வைச்ச பயிர்களை பார்த்து கருகி இருக்கும் நிலையில் பார்த்து புழுவாக துடித்து அவருடைய வயல்வெளிகளிலே இறந்து கொண்டிருக்க காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்று அளவுக்கு காலை வரை நிலவரப்படி பார்க்கும்போது 100 விவசாயிகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கார்கள். இது மிகப்பெரிய ஒரு மத்திய அரசும் சரி, அது நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அவலமான சூழலாகத்தான் இங்கே பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 128 பேர் இவருக்கு விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். கருகிய பயிரை பார்த்து எங்களால் என்ன செய்ய முடியும், அடுத்த கட்ட வேலைக்கு நடவடிக்கை என்ன என்று பல கட்டமாக அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து தவிக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகள் தான் பார்க்க முடிகிறது. இதற்கான தீர்வு என்பது இதுவரை மத்திய அரசு, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவர்களுடைய பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, ஒரு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் செவடன் காதில் ஊதிய சங்கு போல தான் தற்போது பார்க்கப்படுகிறது. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி என்று பார்க்கும்போது இது பச்சையாக தான் இருக்கும். ஆனால் இதற்கு எந்த விதமான ஒரு பயணம் இல்லை என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய விவசாயிகளுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. தற்போது சில விவசாயிகள் நம்மிடம் இருக்காங்க, அவருடைய சில தகவலை பெறலாம். சார், சொல்லுங்க சார், இப்போ என்ன பிரச்சனை? இது இன்றைய நேற்றைய பிரச்சனை இல்லை அப்படின்றப்போ இதற்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? கடந்த 5 வருஷமாக காவிரியில் தண்ணீர் வராதனால குறுவை சாகுபடி இல்லை தஞ்சாவூர் மாவட்டத்தில். இந்த வருஷம் ஒரு சம்பா சாகுபடிக்கு காலம் கடந்து தண்ணி திறந்தாங்க. ஆற்று பாசனத்தை நம்பி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒண்டி 3.5 லட்சம் ஏக்கரில் சாகுபடி பண்ணுறோம் நாங்கள் எப்போதும். இந்த ஆண்டு சரியாக தண்ணி வரல. ஆனால் சாகுபடி பண்ண பயிர் பூரா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடியே தண்ணி இல்லாததுனால மேட்டூரை பூட்டிட்டாங்க. பூட்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாததுனால பருவமழையும் பெய்யலை. குறிப்பாக அரசாங்கமே சொல்லுது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 60% குறைவாக பெஞ்சிருக்கு. அதே போல் தென்மேற்கு பருவமழையும் 42% குறைவாக பெஞ்சதுனால தண்ணி இல்லை. ஏன்னா நட்ட பயிர் பூரா பட்டு போச்சு. இங்கே பார்க்கும்போது பச்சையாக தெரியுது. இங்கே பாருங்கள், எல்லாம் காஞ்சு கருகி போச்சு. இதில் எந்த விதமான நட்ட ஆற்று பாசனத்தை நம்பி நட்ட எல்லாமே ஒரு நெல் மணியோட வீட்டுக்கு வராது, அந்தளவுக்கு கருகி போச்சு. இதனால தான் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் குழு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கும்போதே கும்பகோணத்தில் ஒரு விவசாயி இறந்து போனார். இது வரைக்கும் 15 பேர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இந்த பயிர் பட்டு போனதை பார்த்து அதிர்ச்சியால் வயல்லே மாரடைப்பு ஏற்பட்டு செத்து போயிட்டாங்க. இப்படி ஒரு மோசமான வறட்சியை தஞ்சாவூர் மாவட்டம் இது வரைக்கும் சந்தித்ததில்லை. தமிழ்நாட்டுக்கே நெல் உற்பத்தி பண்ணி சோறு போடக்கூடிய ஒரு மாவட்டம். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய எங்கள் விவசாயி பூரா அதிர்ச்சியால் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ இந்த மாதிரி விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏன் இவ்வளோ அதிகமான தற்கொலையான நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விவசாயியாக பார்க்கும்போது உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். நான் நட்டது 3 ஏக்கர் நட்டேன். 3 ஏக்கர், ஒரு ஏக்கருக்கு 45,000 ரூபா செலவு. இப்போ பார்த்தீங்கன்னா அரையடி பயிரில் கருது வருது. பயிர் குன்றி போச்சு. மழையும் இல்லை, தண்ணியும் வரல. அதனால் மனநிலை கண்டிப்பாக பாதிக்க தான் படும். இப்போ எனக்கே 3 ஏக்கருக்கு 1,40,000 ரூபாய் செலவாகிருக்கு. 1,40,000 ரூபாய்க்கு வருமானத்துக்கு வழி இல்லை. கடன் வாங்கி தான் போட்டிருக்கோம். இதை நிலைமை அரசு பார்த்து இன்றைக்கி பார்த்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல. அதனால் அதிகமான தொகையை கொடுத்து செஞ்சால் தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். சார், சொல்லுங்கள் சார், இப்போ விவசாயம் அப்படிங்கிறப்போ விவசாய தொழிலாளர்களை இந்த நிலையில் விட்ட முடியாது. விவசாய தொழிலாளர்களே பல லட்சம் பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த விவசாயம் நிலங்களே இந்த நிலையில் இருக்குது. அப்படின்றப்போ விவசாய தொழிலாளர்கள் என்ன நிலையில் இருக்காங்க? விவசாயிகளை நம்பித்தான் விவசாய தொழிலாளர் வாழ்க்கை என்பது இருக்குது. இங்கே 5 வருஷமாக குருவை கிடையாது. இந்த வருஷம் சம்பாவும் பட்டு போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 நாள் பயிர் இன்னும் 20 நாளில் அறுக்கணும். இதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, எல்லாம் சாவியாக போச்சு உங்களுக்கு. அப்போ விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா விவசாய தொழிலாளர் நிலைமை ரொம்ப மோசம். எந்த வேலையும் கிடையாது. குடும்பமாக பிழைப்பு தேடி வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி அமைச்சர்களுக்கு தலைமையில் குழு வந்தது. ஆனால் அவங்க விவசாய நிலையெல்லாம் பார்த்தாங்க, நல்ல விஷயம். ஆனால் விவசாய தொழிலாளியை பற்றி அவங்க எந்த அக்கறையும் படலை. எந்த விவசாயியுடைய தெருவுக்கும் போகலை. அவங்களுடைய வாழ்நிலை பற்றி எந்த விதமான கவலையும் அவங்க படலை. டெல்டாவில் 16 லட்சம் விவசாயி, மாநிலம் பூரா 90 லட்சம் விவசாய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி கவலைப்படாத சூழல் என்பது இருக்குது. அவங்கள பாதுகாக்கணும்னா குடும்பத்துக்கு 10,000 ரூபா நிதி கொடுக்கணும். மீனவர்கள் கொடுக்குறாங்க. அதாவது மீனவர்கள் மீன்பிடி தடை காலத்தில் அரசு உதவி செய்யுது. அதே மாதிரி விவசாய தொழிலாளர் குடும்பத்துக்கு 10,000 கொடுக்கணும். 100 நாள் வேலை நம்பி தான் அவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு 200 நாள் உயர்த்தி கொடுக்கணும். ஒரு 400 ரூபா சம்பளம் கொடுக்கணும். இதன் இப்படி செஞ்சால் தான் அவர்களை பாதுகாக்க முடியும்.
நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்த்த பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்றப்போ, இப்போ தொடர்ந்து வந்து இந்த விவசாய நிலங்களில் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு பெண்மணியாக பார்க்கும்போது உங்களுடைய கணவர் படுகிற கஷ்டம், உங்களுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்குது? எங்களோட கஷ்டம் அதிகமாக இருக்குது சார். இந்த பயிர்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எங்களுக்கு பிள்ளைங்களையும் படிக்க வைக்க முடியலை, எங்களுக்கும் வீட்டுக்கு வருமானம், எந்த சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் இருக்குது சார். இந்த தொழில் தான் எங்களுக்கு தொழில், வேறு எதுவும் இல்லை சார் எங்களுக்கு. அதனால் நீங்கள் பார்த்து என்ன இதில் செய்கிறாங்களோ அதை எங்களுக்கு செய்யணும் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பயிர்களை பார்த்து ரொம்ப மனசு புண்ணடைஞ்சு நாங்கள் இருக்கிறோம் சார். 100 நாள் வேலைனாலும் கொடுக்குறாங்க, அதுவும் கொடுக்கல சார். 100 நாள் தான் கொடுக்குறாங்க, அது 200 நாளாக கொடுக்கணும். அதுக்கும் என்னென்னு ஏற்பாடு பண்ணுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஏக்கரில் வந்து பயிர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தது நீங்கள் என்ன இப்போ செய்ய இருக்கீங்க? உங்கள் விவசாய நிலம் என்ன பண்ணியிருக்கீங்க? எங்கள் விவசாயத்துக்கெல்லாம் விர விட்டு எல்லாமே எல்லாம் பட்டு போய் நிற்கிங்க சார். பார்த்து கவர்மெண்ட்டில் உதவி பண்ணுங்கள் சார். இதனாலும் இந்த விவசாய தொழிலாளர்கள், விவசாய பெண்மணிகளுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. மேலும் சில விவசாயிகள் நம்மளும் இருக்காங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கரில் பயிர் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய விவசாய நிலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மொத்தம் ஒரு 4 ஏக்கர் வைசல் பண்ணியிருக்காங்க. அந்த 4 ஏக்கரும் நட்டத்திலேருந்தே காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. பாதி விரைச்சோம், அதுவும் சரியில்லை. பாதி வந்து நாற்று விட்டான், அதை பறிச்சியும் நட முடியல. காவேரியில் தண்ணியும் வரல. காவேரியில் தண்ணி வந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் இது காலம் எனக்கு வயசு 64 நடக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வறட்சியை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் ஆட்டு மாட்டுக்கும் தண்ணி இருக்காது போல இருக்குது. ஆறெல்லாம் அதில் மோட்டரை போட்டு இறச்சி அதில் உள்ள தண்ணியை இறச்சிட்டாங்க. ஆடு மாடுக்கும் தண்ணி கிடைக்காத நிலமை, இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்குங்க. அவ்வளோ. ஐயா சொல்லுங்க ஐயா, இப்போது உங்களுடைய வயசு அப்படின்றப்போ அந்த வயதில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏக்கர் வந்து இப்போ விவசாயம் இருந்துச்சு? இப்போ டெல்டா மாவட்டம்னா ஒரு நெற்களஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அப்படின்றப்ப இன்னைக்கு எந்த பகுதி பார்த்தாலும் வந்து ஒரு காய்ந்த வெளிகளாக இருக்குது, எல்லாமே வறண்ட பூமியாக காட்சி இருக்குது. அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ விவசாயத்தை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது செய்ய முடியுமா? வேறு வேலை இல்லைங்க ஐயா. நான் இதை பார்த்துட்டு வெளியே சொல்ல முடியாமல் அழுகுறாங்க. என்ன தான் பண்ணுறது? அரசு பார்த்து ஏதாச்சும் ஊழியம் பார்த்து செய்யணும். ஒன்று 100 நாள் 200 நாள் கொடுத்தா கூட அந்த விலைக்கு நான் போகலாம். அந்த விலைக்கு கவர்மெண்ட் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து வந்து இந்த விவசாயிகளுடைய நிலை வந்து என்ன செய்வது என்று தெரியாமல், விவசாயத்தை தவிர எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது, உலகிற்கே வந்து உணவு படைத்துக் கொண்டிருந்த விவசாயிகள் தற்போது ஒரு வழி சோற்றுக்கு ஒரு வழி இல்லாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா சொல்லுங்க, இப்போ உங்களுடைய என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த விவசாயத்தை காப்பதுன்னா என்ன செய்யணும்? எங்களை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு போகம் அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் ஒரு 6 மாதத்துக்காவது சாப்பாட்டுக்கான அரிசியை வீட்டுக்கு வச்சுக்குவோம். பாக்கி நாங்கள் வாங்குகிற கடனையும் பாக்கி வரவு செலவுக்கு அதுக்கு எங்களுக்கு பத்தாதனாலும் நாங்கள் சாப்பாட்டுக்கு வீட்டில் வச்சுக்கிறதுனால ஏதோ தண்ணியை போட்டு துவையில் அரைச்சி தின்னாவது காலத்தை போட்டிடுவோம். ஆனால் இப்போ சாப்பிட்றதுக்கான வகையே இப்போ வந்து சுத்தமாக கிடையாது. ஒரு பிடி நெல் கூட வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட ஒரு சூழ்நிலையே கிடையாது. விவசாயிகளுடைய நிலைமை எப்படின்னா, அன்னாடும் பிச்சை எடுக்கிறவங்க கூட ஒரு திட்டத்தில் ஏந்தி போய் ஒரு பிச்சை எடுத்துருவோம். ஆனால் நாங்கள் அதை விட கேவலமான ஒரு நிலைக்கு ஆளாயிட்டோம். யார்கிட்டையும் நாங்கள் போய் பிச்சை எடுக்கவும் முடியாது. எங்களை நம்பி கொடுத்த கடங்காரன் அத்தனை பேரும் எங்களை முட்டிக்கிட்டு நிற்கிறான். எப்படி அவனுக்கு கடன் கொடுக்க போகிறோன்னு தெரியல, எப்படி வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்ற போகிறோன்னு தெரியல. எந்த வகையிலையும் நாங்கள் மண்ணை நம்பி தான் இது வரைக்கும் பொழைச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த மண்ணும் மழையும் எங்களை ஏமாற்றிட்டு, அப்படி ஏமாற்றிட்ட நிலையில் இந்த அரசாங்கமாவது ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு பார்த்தா அரசாங்கமும் இது வரைக்கும் உதவி செய்வேன்னு கூட ஒரு முழுமையான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கலாங்குது. ஆய்வுக்குழு வந்துச்சே தவிர அந்த ஆய்வுக்குழு கூட ஒரு தெளிவான ஒரு முடிவே கிடையாது. இன்னது கொடுப்போம், இன்னது செய்வோம்னு இல்லை, கேட்குறோம் பேசுகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் எங்களை மேலும் மேலும் ஏமாற்றத்தில் தான் இந்த அரசாங்கம், மத்திய அரசும் அப்படி தான் விடுது, மாநில அரசும் அப்படி தான் விடுது. இன்னும் சொல்லப்போனால் கூட்டுறவு வங்கியில் நாங்கள் கடன் வாங்குகிறோம். அந்த கடன் வாங்குகிற வட்டிக்கு கூட எங்களால் கட்ட முடியல. விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கியும் சரி, நகர வங்கியிலையும் சரி, ஸ்டேட் பேங்கு மற்ற அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கியிலையும் வாங்கின கடன்களை எங்களால் கொடுக்க முடியல. ஐயா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, இப்போது இந்த நிலைக்கு வந்து ஏன் தள்ளப்பட்டிருக்கீங்க? ஒரு விவசாயி வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு செல்லணும்னு சொல்லும்பொழுது உங்களுடைய மன வேதனைகள் எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் விவசாயத்தை வந்து உங்களால் தொடர முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி காலகட்டம் என்னவா இருக்குது? எல்லாம் கடன் வாங்கி நடவெல்லாம் நட்டுட்டோம். மழையை நம்பி ஆற்றை நம்பி தான் இருந்தான். மானம் மழையும் போயிடாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாம் நட்ட பயிரெலாம் எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஏழைங்க தான், எல்லாம் கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஆக நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறதே எங்களுக்கே தெரியல. வாங்கியிருக்க கடனுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஆக விளையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாம் இருந்தாலும் பாருங்கள், எல்லாம் வந்து அப்படியே எல்லாம் பாதுகாப்பாக போயிட்டு எல்லாம் இருக்கிறது பூரா எல்லாம் இது இருக்கிறது ஒன்று, அது எல்லாம் கற்காய் தான் இருக்குது. எல்லாமே
என்ன பண்ண போகிறோம்னு தெரியலாங்க. அந்த மழையை நம்பி ஆற்ற நம்பி தான் மழை தான் ஒத்துழைக்கணும் தான் நாங்கள் கூடுமாட்டோன்னு மானமும் எங்களை ஒத்துழைக்காமல் போயிட்டுங்களேன். எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். எல்லாம் நாங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கோம். என்ன பண்ண போகிறோம்னே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு கவர்மெண்ட்டு பார்த்து ஏதாச்சும் எங்களுக்கு விவசாயிகளை கொஞ்சம் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னென்னது செய்யணுமோ எங்களுக்கு ஒரு உதவி இந்த அடி செஞ்சால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் எங்களுக்கு. சார், இது முப்போகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ வந்து ஒரு போகம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த ஒரு போகத்தினுடைய நிலை இப்போ வந்து இதுவும் கேள்விக்குறி ஆயிடுச்சு. அப்படின்றப்போ இப்போ அடுத்தது என்ன சார்? இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஒரு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தால் மட்டும்தான் தீர்வு அப்படின்றப்போ இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்டவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்படின்றப்போ ஏன் இது வரைக்கும் அவங்க கண்டுக்கல அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். அவங்க கண்டுக்கிறதுங்கிறத பற்றி எங்களுக்கு தெரியலைங்க சார். எங்களோட நிலைமையே மோசமாக இருக்குங்களே. எங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் உதவி பண்ணுச்சுனாக்கா ஏதோ நாங்கள் நிம்மதியாக வாழலாம். அரசாங்கமே எங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஏன் சார் இந்த மத்திய அரசு ஏன் வந்து தொடர்ந்து வந்து தமிழக விவசாயிகளை வஞ்சித்துட்டு இருக்காங்க? இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றப்போ ஏதேனும் மத்திய அரசு வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்களா? அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக வந்து ஒரு மாநிலத்தில் வடகிழக்கு பருவமழை வந்து குறைவாக 60% குறைவாக பெஞ்சிட்டாலே அந்த மாநிலத்தை வந்து வறட்சி பாதித்த மாநிலம் அறிவிக்கணும். அப்படி பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 100 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு வறட்சி இருக்குது. மத்திய அரசாங்கமே தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலம்னு அறிவித்து தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலேருந்து நிறையா நிதியை கொடுத்துருக்கணும். என்னமோ மத்திய அரசாங்கம் வந்து இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு மாற்றாந்தாய் மனப்போர்க்கில் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 வந்தது. 2013 கெஜெட்டில் வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு 90 நாட்களில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டிய சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட வேண்டிய மேலாண்மை வாரியத்தை இன்னைய வரைக்கும் மத்திய அரசாங்கம் அரசியல் காரணங்களுக்காக அமைக்க மாட்டேங்குது. இங்கே வந்து கர்நாடகாவில் அடுத்து எப்படியாச்சும் பிஜேபி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து அதை தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சிருந்தா இந்த ஆண்டு இந்த பயிர்கள்லாம் பட்டு போயிருக்காரு. இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகத்திலேருந்து தண்ணி வந்திருக்கும். இங்கே ஓரளவுக்கு இந்த விவசாயத்தை பாதுகாத்திருக்கலாம். ஆனால் இந்த நிலைமையில் இவ்வளோ மோசமாக நிலைமை இருக்கும் போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் செயல்படக்கூடிய அரசாங்கமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா 128 பேர் விவசாயி செத்து போயிட்டாங்க. இந்த குடும்பம் எந்த குடும்பத்துக்கும் போய் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ மாவட்ட ஆட்சித்தலைவர்களோ ஆறுதலையோட சொல்லலை. இந்த நிலைமையில் தான் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே ஏக்கருக்கு செலவாகுது. நாங்கள் குறைந்தபட்சம் 25,000 ரூபா ஏக்கருக்கு நிவாரணம் கொடுங்க. எத்து போன விவசாய குடும்பத்துக்கு வேறு வழியே இல்லை, நிற்கதியாக நிற்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்குறானா? அம்மையார் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் இறந்து போனப்போ 400 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்கன்னு அந்த கட்சியிலேருந்து 3 லட்சம் 4 லட்சம் தர்றாங்க. இந்த விவசாயி உயிரும் அதே மாதிரி உயிர் தான். அப்போ குறைந்தபட்சம் அந்த மாநில அரசாங்கம் ஒரு 10 லட்ச ரூபா நிவாரணம் தரணும். இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் அரசுக்கு வச்சுருக்கோம். இது வரைக்கும் எந்த தெளிவான முடிவும் அறிவிக்காமல் இருக்காங்க. சார், இப்போ இன்னொரு தகவல் சார். இப்போ வந்து விவசாயிகள் இறக்குறாங்க அப்படின்றப்போ விவசாயிகள் வந்து இறப்பு என்பது வந்து இது வரைக்கும் வந்து தற்கொலையா இல்லை வந்து விவசாயம் காரணமாக தான் இறக்குறாங்க அப்படின்னு எந்த பதிவுகளும் இல்லை. அப்படின்றப்போ இது வந்து விவசாயிகள் இறப்பு அப்படிங்கிறது விவசாய சங்கங்கள் சேர்ந்தவங்க விவசாயிகள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ எந்த விதமான பதிவுகளும் இல்லையே. அதாவது ஒரு விவசாயி வந்து தற்கொலை செய்து கொண்டோ இறந்தாவோ அல்லது வயலில் வந்து பார்க்குறாங்க, இந்த வயல் இந்த மாதிரி காஞ்சி போச்சு, நம்ம போட்ட முதல் பூரா போச்சு, வேறு வழியே இல்லைங்கும் போது நெஞ்சு அடைச்சி எல்லாம் அந்த வயலே தான் செத்து போகிறான் விவசாயி. 100க்கு மேலே செத்து போயிட்டாங்க. ஆனால் அரசாங்கம், போலீஸ், காவல் நிலையம், தாசில்தார், விஓ இவங்க பதியணும் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இன்ன காரணத்துக்காக இறந்துருக்காங்கன்னு. ஆனால் பதிவது பூரா என்ன பதிகிறாங்கன்னு சொன்னால் சந்தேக மரணம் அப்படிங்கிறது தான் பதிகிறாங்க. இது சரியானதில்லை. உழவர் பாதுகாப்பு அட்டை இருக்குது. இந்த பாதுகாப்பு அட்டை மூலமாக உடனடியாக நிதி கொடுக்க முடியும். முதல்வர் நிவாரண நிதின்னு ஒன்று இருக்குது. பல ஆயிரம் கோடி, பல 100 கோடி இருக்குது. அந்த நிதியிலிருந்து யாருக்கா கொடுக்குறாங்க. அந்த முதல்வர் நிவாரண நிதியிலேருந்து அந்த முதல்வர் நிவாரண நிதியிலேருந்து விவசாயிக்கு செத்து போன விவசாயிக்கு, உயிரிழந்த விவசாயிக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்க முடியும். இது சட்ட சிக்கல் கிடையாது. யாரையும் போய் கேட்க வேண்டியதில்லை, சட்டமன்றத்தை கூட்ட வேண்டியதில்லை, மந்திரி சபையை கூட்ட வேண்டியதில்லை. முதல்வர் நிவாரண நிதியிலேருந்து கொடுக்க முடியும். ஆனால் எதையும் கொடுக்காத அரசாக, விவசாயிக்கு விரோத அரசாக இந்த அரசு செயல்படுது. இந்தியாவில் தற்கொலையில் 3வது இடத்துல தமிழ்நாடு இன்னைக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி வந்ததே கிடையாது. அதுக்கு காரணம் முழுக்க தமிழக அரசு. ஒரு சர்வதேச கூட்டத்தை கூட்டுங்க, விவசாய அமைப்புகளை கூட்டுங்க, கூட்டி பேசுங்க, என்ன விஷயம்னு விவாதிங்கன்னு நாங்கள் எவ்வளவோ கரையாக கத்துறோம். ஆனால் இது கேட்கறதுக்கு நாதி இல்லாத அரசாங்கம் இருக்குது. இது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய தொடர்ந்து இவருடைய நிலை என்பது என்னவாக இருக்கிறது என்று சொல்லும்போது இந்த மாநிலம் வந்து வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று முதல் கட்டமாக இருக்கிறது. அது இந்த ஆண்டுக்கான ஒரு நிவாரணம் மட்டுமாகத்தான் இருக்கும். ஆனாலும் வந்து தொடர்ந்து வந்து டெல்டா மாவட்டத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். 128 பேர் வந்து இறந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு தலா 10 லட்ச ரூபாய் வந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகள் கோரிக்கையாக இருக்கிறது. இல்லை என்றால் வந்து டெல்டா மாவட்டம் என்பது ஒரு பேரழிவு மட்டுமே, ஏற்றுச்சோட்டில் மட்டுமே தான் இருக்கும். டெல்டா மாவட்டம் காலங்களில் இருக்காது என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. அருண்குமார், தற்பொழுது குறிப்பாக
வயல்வெளிகளில் காய்ந்து கிடந்த பயிர்களை பார்த்து பல்வேறு விவசாயிகள் மாரடைப்பாலும் தற்கொலை செய்து கொண்டும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இவ்வாறு உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு தற்பொழுது ஏதேனும் நிவாரணங்களோ அல்லது இழப்பீடோ அறிவிக்கப்பட்டுள்ளதா? இது குறித்து சொல்லுங்க. இதுவரைக்கும் வந்து தமிழகம் முழுவதும் வந்து 128 விவசாயிகள் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இது வந்து 40க்கும் மேற்பட்டோர் தற்கொலை விஷம் குடித்து அவருடைய நிலங்களிலே வந்து இழந்திருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய விவசாய நிலங்களில் வந்து கருகிய பயிர்களை கண்டு என்ன செய்ய போகிறோம், அடுத்தது வந்து நம்ம குடும்பத்திற்காக என்ன செய்ய போகிறோம், வாங்கிய கடனை எப்படி கட்டப் போகிறோம் என்பது தெரியாமல் மனவேதனையில், அதாவது மனம் வேதனைப்பட்டு மாரடைப்பின் காரணமாக தான் மற்றவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சோக சூழல். இது 67 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வருத்தமாக தான் பார்க்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விவசாயி தற்கொலை என்றாலும் கூட அது மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு தீர்வானது கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இருந்தது. ஆனால் 128 விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் இன்று காலையின் பதிவு பிரகாரம் பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இறந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாக தான் பார்க்கப்படுகிறது. இதுவரை மத்திய அரசோ சரி, மாநில அரசோ சரி, இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நிவாரணங்கள் வழங்கவில்லை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய சங்கங்கள் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், மாநிலத்தை வந்து வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சில டெல்டா மாவட்ட விவசாயிகள் நம்மிடம் இணைந்திருக்காங்க. திரும்பவும் பேசுவோம். சார் சொல்லுங்க சார், இப்போ உங்களுடைய விவசாய நிலங்களில் வந்து இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அது என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க சார். பொதுவாக இன்றைக்கி வந்து காவிரி தண்ணீர் வராதனால இந்த சம்பா ஒருபோக சாகுபடி பூரா பட்டு காஞ்சு கருகி போச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஒரு 15 விவசாயிகள் வந்து அதிர்ச்சியாலும் தற்கொலையாலும் இறந்து போயிட்டாங்க. இந்த ஆளக்கூடிய அரசாங்கம் இது வரைக்கும் இந்த இறந்து போன விவசாய குடும்பத்துக்கு வந்து எந்த ஆறுதலையும் சொல்லலை. இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் விவசாயிகளை மாநில அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. இப்போ இந்த 10 லட்ச ரூபாய் வந்து நிவாரணம் கேட்குறீங்க. இது வந்து எந்த அரசாங்கம், தமிழக அரசாக இருக்கட்டும் சரி, மத்திய அரசாங்கம் யார் வந்து அது பணம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களா, இப்போ ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுடைய ஆய்வுகள் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படி ஒன்றுமே சொல்லலையேங்க. ஹலோ, அது மாதிரி ஒன்றும் சொல்லலையே, யாரும் வந்து கேட்கலையே. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து என்ன வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? விவசாயிகளை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன மாதிரி நடவடிக்கை வேணும்னு நினைக்கிறீங்க? விவசாய காவது பண்ணோம்னா உடனே வந்து விவசாயிகளுக்கு பூரா வந்து ஒரு ஏக்கருக்கு 30,000 மாதிரி வந்து நிவாரணம் கொடுத்தா தான் விவசாயியை காந்து பண்ணலாம். இல்லாட்டி விவசாயி பூரா தற்கொலை பண்ணி சாவதை தவிர வேறு வழியே இல்லைங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து உங்களுடைய எவ்வளோ விவசாய நிலங்கள் வந்து பயிர் பண்ணியிருக்கீங்க, அந்த பயிர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து இது பயிர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, உங்களுடைய பண வசதி எந்த அளவுக்கு இருக்குது? நான் வந்து 1 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கேன். ஆற்று பாசத்தை நம்பி தான் நான் விவசாயம் பண்ணேன். கும்பலிலேருந்து இங்கே தண்ணி என் வயலுக்கு வரணும்னா 2 கிலோமீட்டர் வரணும். அது 2 தண்ணி தான் நான் அதில் பாய்ச்சினேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தண்ணி பாய்ச்ச முடியல ஆற்று பாசனத்தில். அப்புறம் மோட்ரு வச்சு ஒரு 7 தண்ணி போல் அடித்தேன். ஒரு வாட்டி தண்ணி அடித்தேன்னா எனக்கு 1000 ரூபா செலவாகுது. வாரத்துக்கு 2 தண்ணி அடிக்கணும். 7 வாட்டி அடிச்சுன்னா 14,000 ரூபா அதுக்கு செலவு பண்ணியிருக்கேன். 2 ஆள் அதுக்கு மெனக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து நான் 450 ரூபா சம்பளம் கொடுப்பேன், ஒரு ஆள் நான் ஃப்ரீ. இப்போ ஆனால் இப்போ வந்து இன்னும் ஒரு 2 தண்ணி பாய்ச்சணும். பாய்ச்ச முடியாமல் கருது வந்து வராமலும் இருக்குது. இனிமேல் தண்ணி இல்லாதனால அது வந்து சுத்தமாக அழிஞ்சிரும். இது ஏதாவது ஒரு மூட்டை 2 மூட்டை தான் வரும். வைக்க தான் எங்களுக்கு தேரும். எங்களுக்கு வந்து மாநில அரசு வந்து ஏதாவது ஏக்கருக்கு ஒரு 25,000 30,000 நிவாரணம் கொடுத்தா தான் எங்களுக்கு சரிபடும். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, தொடர்ந்து வந்து எங்களுடைய பிரச்சனை வந்து பார்க்கப்படுது. அப்படின்றப்ப வந்து விவசாயிகள் வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன அர்த்தபூர்வமான நடவடிக்கை என்னன்னு சொல்லுங்கள். இதுக்கு சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், மீண்டும் நீங்களே சொல்லுங்கள். இப்போது இந்த விவசாயிகளுக்கு வந்து பேசுவதற்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேசுவதுன்னு தெரியல. அப்படின்றப்போ வந்து தமிழக அரசுகிட்ட கொண்டு போய் மத்திய அரசுகிட்ட கொண்டு போய் எப்படி அவங்க சேர்க்க போகிறாங்க? அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவர்களால் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மள ஒரு பாமர மக்களால் பார்க்கப்படுது. அப்படின்றப்போ அந்த பாமர மக்களை வந்து காப்பாற்றுவதற்கு என்ன வழி சார்? இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு அமைச்சர் கூட, ஒரு விஓ கூட, ஒரு கலெக்டர், தாசில்தார், எவ்வளோ அதிகாரிகள் ஒருத்தராவது போய் அவங்க வீட்டில் ஆறுதல் சொல்லி நாங்கள் இருக்கிறோம், அரசு இருக்குது, உங்களை பாதுகாக்க, உங்களை கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் நாதி இல்லாமல் போச்சு. அதுதான் பெரிய சங்கடமாக இருக்குது. தொடர்ந்து இது நடந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே ஒரு 10 பேர் அந்த மாதிரி விவசாயிகள் தற்கொலை நடக்கும் ஆரம்பத்திலேயே அரசுக்கு தலையிட்டு இருந்துச்சுன்னா இவ்வளவு தற்கொலைகளும் இவ்வளவு இழப்புகளையும் நாம் இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சுனாமி வந்த மாதிரி, ஒரு பூகம் வந்த மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. தினமும் செத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது 2 விவசாயிகள் செத்துருக்கலாம். ஆனால் காரணம் யார்? இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இழப்பு இது.
அரசு நினைத்திருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கலாம். காவிரியில் தண்ணி வாங்கியிருக்கலாம், விவசாயிகளை பாதுகாத்திருக்கலாம், அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கலாம். எல்லா ஏற்பாடுகளும் இந்த அரசால் செய்ய முடியும். ஆனால் அரசுக்கு அது மனமில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சொல்லுங்க, இப்போ நிவாரணம் அப்படின்றப்போ நம்மளுடைய நிவாரணம் மட்டும்தான் இதற்கான ஒரு தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நான் என்னுடைய வயதிற்கே பார்க்கும்போது நானும் பல நேரங்களில் வந்து இந்த செய்தியில் எடுத்திருக்கோம். அது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து பார்க்கப்படுது. அப்படின்றப்போ இதை தாண்டி என்ன நிரந்தர தீர்வுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நிரந்தர தீர்வுக்கு தினம் 2000 கனஅடி தண்ணி விடணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறான். சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க ஒழிய மத்திய அரசும் அதை எதிர்பார்க்கலை, மாநில அரசும் அதுக்கு தலையிடலை. அதுக்கு எதுவும் ஒன்றும் கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கலைங்கிறதுக்கு எதிர்ப்பு கொடுத்து ஒரு போராட்டமோ ஒரு மறியலோ ஒன்றும் பண்ணலை. அதனால் நான் இப்போ தண்ணி தானாக வந்தால் தான் பாய்ச்ச முடியும், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அவங்கவுங்க செயல்பட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒழிய இது நிவாரணம் கொடுத்ததுனால ஒன்றும் திரும்பி மக்கள் திரும்பிட போகுது. காவிரி நீரில் தண்ணி வரவழைச்சாதான் விவசாயிகள் தப்பிக்க முடியும். இல்லை 2000 கனஅடி கொடுத்த கோர்ட்டை மதித்து கர்நாடகா தண்ணி கொடுக்கலன்னா இந்த தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இதுவரைக்கும் தெரிவித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எதிர்ப்பு தெரிவித்தா தான் அதை எடுக்கலைங்கிறதுக்கு காரணம் வரும். இதனால் கர்நாடக அரசுக்கு தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்குற மின்சாரம் மற்றவைகளை நிறுத்தி அந்த மாதிரி இதை ஒரு மறியல் பண்ணால் தான் மத்திய அரசுக்கு ஒரு சூடு பிடிக்கும். அப்போ தான் கர்நாடகம் பயப்படும். ஒன்றுமே இல்லாமல் கோர்ட்டு உத்தரவு 2000 கனஅடி 2000 கனடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். டிவிலையும் சொல்கிறான், பேப்பர்லையும் சொல்கிறான் ஒழிய அதுக்கு நடவடிக்கைக்கு இன்னும் முறமாக 2 அரசுமே எடுக்கலாம். இப்போ உச்சநீதிமன்றம் தான் வந்து நம்ம ஜனநாயக நாட்டில் வந்து உச்சநீதிமன்றம் தான் உச்சகட்டமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப அந்த உச்சகட்டமான தீர்ப்பையே வந்து மத்திய அரசு மதிக்கலை. அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஏன் வந்து இந்த தமிழக விவசாயிகளை மட்டும் வஞ்சிக்கிறாங்க? அதற்கு இந்த உச்சநீதிமன்றத்தை தாண்டி நம்ம வேறு எங்கே செல்வது அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. அதே நிலையில் தான் உங்களுக்கு இருக்குது. அப்படின்றப்போ அடுத்தது என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றத்தில் வந்து கொடுத்த உத்தரவு 2000 கனஅடி கொடுக்கலை, தண்ணி விடலை. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதுக்கு நடவடிக்கை ஆந்திர அரசில் வந்து தமிழ்நாடு அரசில் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அது நிற்கும். அவன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒழிய இதுக்கு பரிகாரமே தேடலை. அந்த பரிகாரம் தேடி தினம் 2000 கனஅடி தண்ணியை விட்டால் தான் மாட்டுக்காவது தண்ணி கிடைக்கும். இல்லைன்னா ஆட்டு மாட்டு கூட தண்ணி கிடைக்காது. அப்புறம் விவசாயிகள் செத்தாடினா மாடு செத்தாடினா எல்லாம் ஒன்று தானே. அதுவும் உயிர்வாழ் தான், இதுவும் உயிர்வாழ் தான். அதனால் 2000 கனஅடி தண்ணியை விரைவில் வாங்கினா தான் இது ஒரு முடிவு கிடைக்கும். தொடர்ந்து இந்த விவசாயிகள் தற்கொலை என்பது தமிழகத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஆண்டு மிக அதிகமான ஒரு தற்கொலையானது நடந்திருக்கிறது. 128 பேர் வந்து இதுவரைக்கும் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். விவசாய நிலங்களை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து அவங்களுடைய ஒரு வழி இல்லாமல் இறந்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்னவென்றால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தால் மட்டுமே இந்த விவசாயிகளுடைய உயிரிழப்பை தடுக்க முடியும். இல்லை என்றால் 100க்குள் இருக்கக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கை 1000 தொட்டுவிடும் என்பதுதான் நிதர்சன உண்மை. நன்றி அருண்குமார். குறிப்பாக தமிழகத்தின் நெற்களஞ்சம் என்று சொல்லப்படுகிற தஞ்சை மாவட்டத்தில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் கடும் வறட்சியால் அதை பார்த்து பல விவசாயிகள் மாரடைப்பு ஏற்பட்டும் தற்கொலை செய்து கொண்டும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் இன்னும் உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் தற்பொழுது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவசாயிகளின் மனநிலைகளை குறித்தும் தற்பொழுது அவர்கள் வைத்திருக்கும் கோரிக்கைகள் குறித்தும் அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் ஒரு விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி அருண்குமார்.